ராதே கிருஷ்ணா. அத்தியாச்சரியமான ஹிமாச்சல பர்வதம். பத்ரிகாசிரமத்திலேருந்து ஜோஷிமத் போகிற வழியில் ஹனுமான் சட்டி அப்படின்னு இடம். சட்டின்னா அந்த ஊரில் கிராமம் அப்படின்னு பேர். நம்ம கோவில்பட்டிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இந்த இடம் ரொம்ப விசேஷமான ஒரு இடம். அத்தியாச்சரியமாக திரௌபதிக்காக டெய்லி நம்ம பீமன் சௌகந்திக புஷ்பகம் கொண்டு வரான் இமாச்சலத்துலேருந்து போய் ஒரு இடத்துலேருந்து. ரொம்ப கடினமான இடம். அப்போ ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப அபிமானம் வந்துடுறது. என்ன மாதிரி யார் ஆச்சரியமாக பலசாலி இதெல்லாம் கொண்டு வரதுக்கு நினச்சிட்டு வரேன். எப்போவுமே பகவானுக்கு இந்த அகம்பாவம் தற்பெருமை நான் யார் தெரியுமா அப்படின்ற நினப்பு பிடிக்காது இல்லையா. அப்போ ஆச்சரியமாக பீமன் வரும்போது வழியில் ஒரு குரங்கு உட்காந்துருக்கு. உடனே குரங்கு நகர்ந்து போ அப்படின்றான். அப்போ குரங்கு சொல்கிற ரொம்ப வயசாக எடுத்து என்னால் நகர முடியலை அப்படின்றான். அப்போ உடனே பீமன் சொல்கிற சரி வாழையாக நகர்த்திக்கோ அப்படின்றான். இப்போ குரங்கு சொல்கிறது என்னால் முடியலப்பா, ஆனால் நீ வாழை நகர்த்திட்டு போயேன், தாண்டி போக மாட்டேன் நான் அப்படின்றான். ஏன்னா நம்மளோட சம்பிரதாயப்படி எல்லாத்துக்குள்ளேயும் பகவான் இருக்கிறதுனால யாரையும் தாண்டப்படாதுன்னு சாஸ்திரம். இப்போ பீமன் உடனே தன் பலத்தினால் அந்த குரங்குடைய வாழை சாதாரணமாக தள்ளி பார்க்குறான், நடக்கலை. எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்குறான், பலமெல்லாம் போயிட்டு பார்க்குறான், கடைசியில் முடியலை. அப்புறம் தான் தெரியுது நீங்கள் யார் அப்படின்றார். அப்போ தான் சொல்கிறார் நான் தான் ஹனுமான் அப்படின்றார். சொல்லிட்டு யாரையும் அல்பமாக நினைக்காத, நீ தான் பெரியவன் நினைக்காத அப்படின்றார். அதாவது வாயுவுடைய புத்திரர்கள் மீட் பண்ண ஒரு இடம் இந்த ஹனுமான் சட்டி. ஆச்சரியமான ஹனுமான் சட்டி. பீமனுடைய அகம்பாவம் அழிஞ்ச இடம். இந்த இடத்துக்கு வந்தோம் அப்படின்னா நான் யார் தெரியுமா, நான் நினச்ச என்ன வேணால் பண்ணுவேன்னு தெரியுமா, அதெல்லாம் விட்டுப்படும். அகம்பாவம் தற்பெருமை இதெல்லாம் அழிஞ்சு போகக்கூடிய ஒரு இடம் இந்த இடம். இது ஹனுமான் சட்டின்னு பேர். உள்ள ஆச்சரியமாக ஒரு ஹனுமானுடைய மூர்த்தி இருக்குது. அந்த ஹனுமானுடைய மூர்த்தி அத்தியாச்சரியமாக இருக்குது.